இந்த ஒரு படம் ரஞ்சிதமே அப்படின்ற ஒரு பாட்டு இருந்தது இல்லையா? இதை பற்றி நான் அந்த செய்தியை படிச்சதுனால சொல்கிறேன். நான் சினிமாவை கவனம் செலுத்துறதில்ல. காத்தால 6 மணிக்கெல்லாம் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டாரு விஜய். துணை நடிகர் அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அப்ப அங்க மட்டும் நேரத்தோட வந்து அந்த ஒழுங்கை கடைபிடிக்கிறீங்கல்ல, இங்கேயும் செய்யக்கூடாது. இது உங்களுடைய ரசிகர்கள் சம்பந்தப்பட்ட விடயம் மட்டுமல்ல. அந்த நாமக்கல் பஜார்ல, அந்த திருச்சியில, இல்ல நாகையில, இல்ல அரியலூர்ல, இல்ல திருவாரூர்ல நீங்க பேசின இடத்துல எல்லாமே ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. பஜார் அதெல்லாம். அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய வியாபாரம் என்ன ஆகுது? சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கணும்ன்ற நோக்கம் விஜயிடம் இருப்பது போல் தெரிகிறது. வணக்கம் தோழர்களே. செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் முயற்சி அடைகின்றேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் இன்றைக்கு நாமக்கல்லிலும் கரூரிலும் பரப்புரை செய்வதற்காக புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவருக்கு இன்று காலை 8:45 மணிக்கு நாமக்கல்லில் பேச வேண்டும் என்று அவருக்கு நேரம் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அங்கே முடித்துவிட்டு நண்பகல் 12 மணி அளவில் கரூரில் பேச வேண்டும் என்று காவல்துறை அவருக்கு அனுமதி கொடுத்திருந்தது. ஆனால் ஏற்கனவே அந்த பரப்புரை கூட்டங்களுக்கு செல்வதை தாமதித்ததை போல விஜய் திருச்சி, அதன் பிறகு நாகை ஆகிய 2 நாள் இதற்கு முந்தைய சனிக்கிழமைகளில் அவர் மேற்கொண்ட பயணத்தின் போலவே இந்த பயணத்திலும் அவர் திட்டமிட்டு காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தை பர்மிஷன் அங்கே தான் கேட்குறாங்க. கேட்டுட்டு அதை கடைபிடிக்கணும் இல்லையா? அதை கடைபிடிக்காமல் இங்கேருந்து 8 மணிக்கு தான் சென்னையிலேருந்து புறப்படுறாரு. விமானத்தில் புறப்பட்டு ஒரு 9:30 மணி போல் திருச்சிக்கு போய் சேர்ந்து 10 மணிக்கு இவர் 8:45க்கு நாமக்கல்ல இருக்கணும். 10 மணிக்கு தான் திருச்சி விமான நிலையத்திலேருந்து ஒரு புறப்படுறாரு காரில். புறப்பட்டு சற்றப்போ 90 கிலோமீட்டர் அவர் வந்துட்டு கிராஸ் பண்ணி நாமக்கல் போகணும். இப்போ நானும் இதை காத்திருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 1 ஆக போகுது. இன்னமும் வந்துட்டு அவர் அந்த பரப்புரை பண்ண வேண்டிய அந்த நாமக்கல் டவுன் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. புதுப்பட்டி என்ற இடத்துக்கு இப்போ தான் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவர். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கிறவர், எவ்வளோ ரசிகர்கள்லாம் இருப்பாங்க, அங்கே கூடுவாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சும் கூட 8:45 அப்படின்னோம்னா வீட்டிலேருந்து ஒரு 6-7 மணிக்கு புறப்பட்டு வந்து அந்த இடத்துக்கு 8:45 இல்லை அப்படின்னோம்னா கூட ஒரு 9-9:30 அப்படி போனால் அது சரியாகத்தானே இருக்கும். அதுதானே சரி. அப்படியாப்பட்ட எந்த வழிமுறையை கடைபிடிக்காம திட்டமிட்டு தாமதமாக புறப்பட்டு என்ன பண்ண முடியும் உங்களால், நான் இப்படி தான் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு முறையும் நடிகர் விஜய் தாமதமாக சென்று பேசி கொண்டிருக்கிறார். அதில் அவரை பார்க்க வந்த, அவருடைய பேச்சை கேட்குறாங்களோ இல்லையோ, அந்த ரசிகர்கள் எவ்வளவு பெரிய சிரமத்துக்கு அங்கே ஆளாகிறார்கள், அதை பற்றி கிஞ்சுற்றும் கவலைப்படாமல் அவர் வர்றாரு. ஏங்க மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் செய்யாத விஜய் செஞ்சுட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் கேட்குறது என்னன்னா, நீங்கள் ஒரு நடிகர், சமீப காலம் வரைக்கும் நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. என்னைக்காச்சும் ஷூட்டிங் நேரத்துக்கு நீங்கள் தவறி போயிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச காலத்தில் 6 மணிக்கெல்லாம் இவர் புறப்பட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவார் அப்படிலாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஒரு படம் ரஞ்சிதமே அப்படின்ற ஒரு பாட்டு இருந்தது இல்லையா? இதை பற்றி நான் அந்த செய்தியை படிச்சதுனால சொல்கிறேன். நான் சினிமாவை கவனம் செலுத்துறதில்ல. காத்தால 6 மணிக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு போயிட்டாரு விஜய் அப்படின்னு ஒரு துணை நடிகர் அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு. அப்போ அங்கே மட்டும் நேரத்தோட அந்த ஒழுங்கை கடைபிடிக்கிறீங்கல்ல, இங்கேயும் செய்யக்கூடாது. இது உங்களுடைய ரசிகர்கள் சம்மந்தப்பட்ட விடயம் மட்டுமல்ல. அந்த இடத்துல, அந்த நாமக்கல் பஜாரில், அந்த திருச்சியில், இல்லை நாகையில், இல்லை அரியலூரில், இல்லை திருவாரூரில் நீங்கள் பேசின இடத்துல எல்லாமே ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. பஜார் அதெல்லாம். அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய வியாபாரம் என்ன ஆகுது? அப்பகுதிக்கு வாங்கிறதுக்காக பலரும் திருச்சியில் மாட்டிக்கிட்டு எங்களால் வெளியேற முடியல அப்படின்னு சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டோம். ஆனால் எதையுமே காதில் போட்டுக்கிறது இல்லை. அவர் பாட்டுக்கு அதே மாதிரி தான் வராரு. என்ன பண்ண முடியும், உங்களால் வழக்கு போட முடியும், அவ்வளோதானே, போட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு விட்டியத்தியான ஒரு மனநிலையோடு இந்த நடிகர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தமிழக அரசும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. அவர்கிட்ட சொல்லிடணும், நீங்கள் உங்களுக்கு 8:45 மணிக்கு அப்படின்னோம்னா
10 மணிக்குள்ள உங்களுடைய ப்ரோக்ராமை முடிச்சிடணும். அதுக்குள்ளே நீங்கள் வரல அப்படின்னோம்னா அந்த இடத்துல உங்களுடைய ப்ரோக்ராம் நடத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். உங்களை அப்படியே திருப்பி அனுப்புவோம், நகரத்துக்குள்ளே உங்களை நுழைய விட மாட்டோம் என்று சொல்லி தடுக்க வேணும். அது என்ன பேர் ஆகும், ரிப்பேர் ஆகும், அதெல்லாம் வேற. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வர்றது, பரப்புரைப்பட்டதெல்லாம் தேர்தல் காலத்தில் வச்சுக்கோங்க. ஒரு சாதாரண காலத்தில் மக்கள், வியாபாரிகள், இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் முடக்கிற மாதிரி நீங்கள் செயல்பட்டது அப்படின்றது என்ன விதத்தில் நீங்கள் ஒரு அரசியல் தலைவர்? என்னோட கேள்வி. 8:45 இருக்க வேண்டிய இடத்துக்கு இது வரைக்கும் போய் சேரல. 12:45 ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் தாமதன்றதை பாருங்க. அதெல்லாம் கவலைப்படல, ஜாலியாக கையாட்டிக்கிட்டு. ஒரு முறை கூட அந்த மைக்கில், அந்த பஸ்லேயும் மைக் இருக்குது, எடுத்து தோழர்களே ரொம்ப தாமதமாகுது, நீங்களாம் ஒதுங்கிக்குங்க, எல்லாரும் அங்கே வந்துருங்க, நான் முதல்ல அந்த இடத்துக்கு போயிடுறேன், என் பின்னாடி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முடங்கிறது, இந்த ஸ்தம்பித்தது, இந்த செய்தியெல்லாம் வரணும்னு இவர் பார்க்குறாரு, எதிர்பார்க்குறாரு. அதனால தான் சொல்ல வரேன், இவருடைய செயல்பாடெல்லாம் திட்டமிட்ட செயல்பாடு தான். தெரியாம ஒன்றும் சொல்ல, இங்கேருந்து புறப்படும் போதே தெரியுது இல்லையா? டெல்லிக்கு போனோம், மும்பைக்கு போனோம், எங்கேயாவது போனோம், ஷூட்டிங்கு போனோம் அப்படின்னோம்னா, இதே விஜய் கொடைக்கானலுக்கு அந்தாண்ட ஒரு கிராமத்துக்கு ஷூட்டிங்கு போகும்போது வந்து மதுரையில் இறங்கிட்டு அங்கே கூடிய ரசிகர்கிட்ட எல்லாம் போயிட்டு, எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காதீங்க, நான் ஷூட்டிங்கு போகிறேன், யாரும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்க சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வந்துட்டாரு. ஷூட்டிங்கை மட்டும் சின்சியராக நடத்திடுறாரு. ஆனால் இது மக்கள் மத்தியில் ஒரு பரப்புரை செய்யும் போது அதுக்கு நேரத்துக்கும் வர்றது கிடையாது, வரும்போதும் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு மெதுவாக ஊர்ந்து வர்றது, கவலைப்படாமல் வர்றாரு. இத்தனைக்கும் நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ரோட்லலாம் பெருசாக கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை. இவர் திட்டமிட்டபடி ஒரு 6 மணிக்கே வந்து அந்த இடத்துக்கு அவர் ஒரு 8 மணிக்கு வந்திருந்தாருன்னா எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் அவர் எதிர்பார்த்து இவர் பேசக்கூடிய இடத்துல, பரப்புரை பண்ணக்கூடிய இடத்துல கூட்டம் நல்லா பல்லாயிரக்கணக்கில் சேர்ந்துருந்தாங்க. போதும்ல உங்களுக்கு அது. ஆனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னோம்னா, இந்த ஆட்சி அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை டிஸ்டர்ப் பண்ணணுன்ற ஒரு நோக்கம் இவர்கிட்ட இருக்குது. சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கணுன்ற நோக்கம் விஜயிடம் இருப்பது போல் தெரிகிறது. இதை நம்மளாட்ட அப்சர்வர் தான் சொல்ல முடியும். வேற இதெல்லாம் என்னது? அப்புறம் அது என்ன காவல்துறை சொன்னாலும் கட்டடங்கள் மேலே இருக்கிறது, எல்லா இடத்துலையும் ஏறுறாங்க. பக்கத்துலலாம் மின்கம்பி, கரண்ட் கட் பண்ணலைன்னா பெரிய விபத்தெல்லாம் ஆகும். நான் கூட சொல்லியிருந்தேன், நீங்கள் அதை பற்றி விஜய் தான் கவலைப்படணும், மின்சார வாரியம் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்கள ஒழுங்குபடுத்தணும். அண்ணாவுடைய பேரை சொல்கிறீங்கல்ல, அண்ணா என்ன சொன்னார்? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அதை கடைப்பிடிக்கணும். இல்லாட்டிங்க நீங்களே கட்டுப்பிடிக்கிறது, உங்களுக்கே அந்த டிக்னிட்டி கிடையாது, குறித்த நேரத்தில் அங்கே வரணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. திட்டமிட்டு நீங்கள் அதை செய்கிறீங்க. முதல் நாள்லேருந்து நான் பார்த்துட்டு வரேன். எனவே மக்கள் இவர்கிட்ட புரிஞ்சுக்கிறோம், இந்த மனிதன் எந்த விதமான நெறிகளும் உடையவன் கிடையாது. இஸ் அன்பிரின்சிபிள்டு, அன்ஸ்க்ரூப்புலஸ். இவர்கிட்ட ஒரு எம்எல்ஏ ஆனால் கூட அவங்க நாட்டை உருப்பட விட மாட்டாங்க. ஆக விஜயனுடைய அரசியல் பின்னாடி இருந்து இயக்கப்படக்கூடிய ஒரு நோக்கத்தோடு இயக்கப்படக்கூடிய ஒரு அரசியலை தான் தெரியுதே ஒழிய, ஆட்சியை பிடிக்கணும், நல்லாட்சியை பிடிக்கணும், நல்லது செய்யணும் அப்படின்ற எந்த எண்ணமும் அவரிடம் இருப்பதை போல தெரியவில்லை. இதைத்தான் நான் சொல்ல நினைக்கின்றேன். தொடரிலே அவரை தொடர்ந்து பார்ப்போம். அவருடைய பேசுகிற அன்னைக்கு நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.